அன்பார்ந்த மக்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக் பிள்ளை அண்ட் வெல்கம் டு தி கேடிவி. ஜாஃபர் சாதிக் விவகாரம். இந்த விவகாரத்தில் ஒரு நாளும் ஒரு இன்ஃபர்மேஷன் வந்துகிட்டே இருக்குது மக்களே. ஆனால் எல்லா இன்ஃபர்மேஷனும் பார்த்தீங்கன்னா எல்லாமே புரோக்கர்கள் கொடுக்குற இன்ஃபர்மேஷன்ஸாகவே இருக்குது. எதுவுமே அஃபிஷியலாக கிடைக்க மாட்டேங்குது. இது சம்மந்தமாக பார்த்தீங்கன்னா டிஎம்கேவை எதிர்த்து ஒரு போஸ்ட் ஏடிஎம்கே ஒட்டுறதும் அதனை காவல்துறை கிழிப்பதும், அடுத்தது ஏடிஎம்கே எதிர்த்து டிஎம்கே வேறு ஏதாவது போஸ்ட் விட போகிறாங்களா அப்படிங்கிறத எதிர்பார்த்து நம்ம காத்திருக்கிறதும், இப்படியான ஒரு வேடிக்கை விளையாட்டாக கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இந்த யூடியூபர்ஸ்லாம் இருப்பாங்க பாருங்கள், இந்த இதை பண்ணுவானுங்க, இந்த பிளாக்லாம் பண்ணுவானுங்க, அவங்க மாற்றி மாற்றி பொறாமல் அடிச்சுப்பானுங்க. கிட்டத்தட்ட அந்த மாதிரி இறங்கிட்டாங்க அதிமுக அப்படின்றது இங்கே ரொம்ப அப்ரப்டாக தெரியுது. இது என்ன சமாச்சாரம், என்ன இதை பற்றி ஏன் நம்ம இவ்வளோ விஷயமாக சீரியஸாக பேசிகிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் இந்த பதிவில். நேற்று இரவு ஒரு சம்பவம் நடந்திருக்கு மக்கள். என்னென்னால் ஒரு போஸ்ட் ரெடி பண்ணியிருக்காங்க. ரெடி பண்ணது யாருனால் தேர்தல் விளம்பர குழு, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ரெடி பண்ணியிருக்காங்க. அது என்ன போடப்பட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சர்வதேச போதைப் பொருள் மாஃபியா தலைவனுடன் இவர்களுக்கு என்ன தொடர்புன்னு கொஸ்டின் மார்க் போட்டு அதில் ஸ்டாலினுடைய கூட ஜாஃபர் சாதிக் இருக்கிற மாதிரியான ஒரு ஃபோட்டோ, அடுத்தது உதயநிதி கூட இருக்க மாதிரி ஃபோட்டோ, அடுத்து அன்புமோஷன் இருக்க மாதிரி ஃபோட்டோ, அப்புறமா எல்லாருமே சேர்க்க மாதிரி ஃபோட்டோ, அப்படின்னு 4 ஃபோட்டோ போட்டு அந்த போஸ்ட் ஒட்டிருந்துக்கிறாங்க சென்னையில். இப்போ இந்த போஸ்டரை காவல்துறை கிழித்திருக்கிறார்கள். ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் திங், இதில் நமக்கு நிறைய விஷயம் பேசணும். நம்ம எப்போவுமே சொல்கிற ஒரு ஃபஸ்ட்டு பாயிண்ட் தான், ஏ கேஸ் கேன் ஹேவ் ஒன்லி அண்ட் ஃபேக்ட்ஸ் அண்ட் நாட் தி ஒப்பீனியன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ இந்த ஜாஃபர் சாதிக் வழக்கை பொறுத்தளவுக்கு என்ன நடந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறத தாண்டி என்ன ஒப்பீனியன்ஸை மேக் பண்ணிட்டுருக்குறாங்க அப்படிங்கிறது தான் இங்கே ஒரு பெரிய பிரச்சனையாகவே போயிட்டுருக்கு. நம்ம இந்த விஷயத்தை பார்க்குறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் பார்த்துருவோம். நம்ம ஓப்பனாக பேசுவோம் சில விஷயம். லெட்ஸ் பி வெரி ஓப்பன் மக்களே. இப்போது ஒரு மிடில் கிளாஸில் இருக்கக்கூடிய ஒரு நபர், எ சேலரிட் பர்சன், ஒரு சேலரிட் பர்சன் போயிட்டு ஒரு கட்சியில் போய் சேரான்னு வச்சுக்கோங்க. அது எந்த கட்சியாக இருந்துட்டு போயிட்டோம், அதிமுகவோ திமுகவோ பிஜேபியோ காங்கிரஸோ மையமோ நாம் தமிழோ எதுவும் இருந்துட்டு போயிட்டோம். ஒரு சேலரிட் பர்சன் போயிட்டு கட்சியில் சேர்றாரு, உறுப்பினராக சேர்றாரு, ரைட்டு. அவங்க சேர்றப்போ, தம்பி உங்கள் அப்பா பேர் என்ன, உன் பேர் என்ன, உன் குலம் என்ன, ஜாதகம் என்ன, கோத்திரம் என்ன, எந்த பொண்ணை மேரேஜ் பண்ணியிருக்க, அந்த பொண்ணு குலம் கோத்திரம் என்ன வியாபாரம் பண்ணுற, எங்கே வேலை பார்த்துட்ருக்க, ஓகே போப்பா, எங்களுடைய செக்கிங் டீம் வருவாங்க உன்னை செக் பண்ணுறதுக்கு, நீ அங்கே தான் வேலை பார்க்குறியா, நீ படிச்சிருக்கியா படிக்கலையா, டிகிரி வாங்கியிருக்கியா வாங்கலையா, இதெல்லாம் செக் பண்ணி ஒருத்தவங்களை கட்சியில் சேர்த்துக்க மாட்டார்கள். நம்ம பர்டிகுலராக பேசுவோம். ஏனென்றால் அப்படி சேர்த்துக்க முடியாது. அப்படி சேர்த்துக்கிட்டால் எவனுமே இருக்க மாட்டான் கட்சியில் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. இப்போது இதே அவன் எம்எல்ஏவாக நிற்கிறான், எம்பியாக நிற்கிறானால் அவன் இருக்கக்கூடிய அவனை பற்றின ஃபுல் அஃபிடவிட்டுமே உண்மை இருக்க வேண்டும். அப்போ அதை செக் பண்ண வேண்டிய பொறுப்பு இசிஐ சார்ந்தது, எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா. ஒரு கட்சியில் உறுப்பினராக சேர்றதப்போ அவன் என்ன பண்ணுறான், ஏது பண்ணுறான், என்ன தொழில் பண்ணுறான், எவ்வளோ சம்பாதிச்சிட்டு இருக்கான், உங்ககிட்ட 30,000 வெளியே 50,000 சம்பாதிச்சிட்டு இருக்கான், இதெல்லாம் எதையுமே பார்க்க முடியாது. ஃபஸ்ட்டு பாயிண்ட் கிளியர். செகண்ட் பாயிண்ட் இன்னும் பர்டிகுலராக பேசலாம். ஒரு சேலரிட் பர்சன் கட்சியில் சேர்ந்துட்டான், அவன் மாதமானால் அவன் சேலரி வாங்குகிறான், டெய்லியும் வேலைக்கு போய்ட்டான்னு வச்சுக்கோங்க மக்களே. அவனுக்கு ஒரு பொறுப்பை கொடுப்பாங்களா ஒரு கட்சியிலன்னு கேட்டால் கொடுக்க மாட்டார்கள். கஷ்டம். ஏன் நான் சொல்கிறேன், ஒரு கட்சியில் நீங்கள் போய் சேர்றீங்கனால் அந்த கட்சி தலைமைனா நான் சொல்கிறது தலைவரில் மக்களே. இப்போ உறுப்பினராக சேர்றாருன்னா ஒரு ஏரியாவில், அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளரோ இல்லை அந்த வட்ட செயலாளர் என்ன பண்ணுவாங்கன்னா, இவனால் கட்சிக்கு என்ன லாபம், என்ன கட்சிக்கு அவன் பண்ணுவான். சார் நான் கூலி தொழிலாளர் சார், நான் போஸ்ட் ஓட்டுறேன் சார் அப்படின்னா, சரி நீ போஸ்ட் ஓட்டுறியாப்பா, அந்த லெவலில் தான் அவங்க போஸ்ட் ஓட்டுறது அவங்க பிரித்து வச்சுருப்பாங்க. சார் நான் பிஸ்னஸ் பண்ணுறேன், நான் கட்சிக்கு 10 லட்ச ரூபா நான் டொனேஷன் கொடுக்குறேன் அப்படின்னால் 10 டொனேஷன் கொடுக்குற அளவுக்கு எனக்கு வசதி இருக்குது. சரி பிஸ்னஸ் பண்ணுறீங்க, எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்க சார் பிஸ்னஸ் தானே, சரி ஓகே எடுத்துவாங்க. அப்போது இவனால் கட்சிக்கு என்ன லாபம், இவனால் பணம் செலவு பண்ண முடியும் ஓரளவுக்கு. சரி இன்னொரு தரப்பு, சார் நான் ஒரு இன்ஃப்ளூயன்சராக இருக்கேன், எனக்கு இத்தனை பேர் ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னா, ஓகே இப்போ இவன் கட்சிக்கு சேர்ந்தால் இவன் ஒரு சேனல் வச்சுருக்கான், இன்ஃப்ளூயன்சராக இருக்கான். அப்போ இவன் நம்ம கருத்துக்களையும் நம்ம சார்ந்த விஷயத்தையும் ப்ரொபகேட் பண்ணுவான், ப்ரொபகேண்டா பண்ணுவான். அப்போ இவன் மூலிமா மக்கள் தெரிஞ்சுப்பாங்க அப்படின்னு அது ஒரு தரப்பு வச்சுப்பாங்க. ஸோ இப்போது ஒரு கட்சியில் ஒருத்தவங்க பொறுப்பு கொடுக்குறாங்க அப்படின்னா மக்களே, ஐதர் அந்த நபரால் கட்சிக்கு மணி ரீதியாக ஏதாவது பெனிஃபிட் இருக்கா, இல்லை மக்கள் ரீதியாக பெனிஃபிட் இருக்கா அப்படின்றது இல்லாமல் ஒரு பொறுப்பை கொடுக்க மாட்டார்கள். இது நிதர்சனமான உண்மை. சரி, அப்படி ஒருத்தன் பணம் தரான்னு வச்சுக்கோங்க மக்களே.
என்ன பிஸ்னஸ் பண்ணுறப்பா? சார் நான் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணிட்டுருக்கேன் சார். அப்படிங்களா? ஓகே. வேறு என்ன பண்ணுறீங்க? நான் சினிமாவில் ப்ரொடியூசராக இருந்து சின்ன சம்பளம் பண்ணிட்டுருக்கேன் சார். அப்படியே சூப்பர். அப்போது இவன் சோர்ஸ் ஆஃப் இன்கம் என்ன? எங்கேருந்து காசு தரான்? எவ்வளோ காசு கொடுத்துட்ருக்கான்? எவ்வளோ சம்பாரிச்சிட்ருக்கான்? ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ணுறானா இல்லையா? ஆடிட்டிங் பக்காவாக பண்ணலாம். இது எதையும் பார்க்க வேண்டிய அவசியம் கட்சிக்கு கிடையாது. முக்கியமாக சொல்கிறப்போ இது கவர்மெண்ட் ஜாப் கிடையாது. ஒரு கவர்மெண்ட்டில் நீங்கள் கவர்மெண்ட் ஜாப் சேர்றீங்கன்னா அவனை ஃபுல்லாக பேக்ரவுண்ட் வெரிஃபை பண்ணுவாங்க. அவன் தீவிரவாத அமைப்பு சேர்ந்தவனா, இல்லை வேறு ஏதாவது தொழில் பண்ணிருக்கானா, தப்பான ஒரு நபரா? ஏன்னா அரசாங்கத்துடைய வேலையில் சேர்ந்து அடுத்தது அரசாங்க எந்திரத்தை அவன் நடத்த போகிறான், அவன் வழி நடத்தி கொண்டு போக போகிறான் அப்படின்னால் அவனுக்கு அவன் பேக்ரவுண்ட் வெரிஃபை பண்ண வேண்டியது அரசாங்கத்தின் கடமை. ஆனால் ஒரு அரசியல் கட்சியில் அவன் சேர்ந்துறான், அவன் பணம் தரான் அப்படின்னால் அவனை வெரிஃபை பண்ண வேண்டியது அரசாங்கத்தின் கடமையும் கிடையாது, இல்லை கட்சியின் கடமையும் கிடையாது. இதே அவன் ஒரு பிரதிநிதியாக போகிறான், எம்எல்ஏக்கு நிற்கிறான், எம்பிக்கு நிற்கிறானால் அதனை வெரிஃபை பண்ணுவார்கள். ஏன்னால் அப்போ தான் அந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா தலைமைக்கு அவன் பரிச்சயம் ஆவான். ஓகே ரைட்டு, இப்போ என்ன பண்ணுறான், இவன் எம்எல்ஏக்கு நிற்க போகிறான், இவன் யார் என்ன, இவனுக்கு எவ்வளோ பேர் மக்கள் ஓட்டு போடுவாங்க, என்ன ஓட்டு போடுவாங்க, ஃபேஸ் வேல்யூ இருக்கும், எல்லாமே செக் பண்ணி பார்ப்பாங்க. இதுதான் நிதர்சனமான உண்மை. இப்போது உதாரணத்துக்கு சிம்பிள் எக்ஸாம்பிள்ஸ் நான் கொடுத்துட்றேன் உங்களுக்கு. ஆருத்ரா இந்த கேஸ் வந்துச்சு. அந்த கேஸ்க்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஆர்கே சுரேஷ் அப்படிங்கிற அந்த நபர் சினிமா ப்ரொடியூசர் தான், சினிமா நடிகர் தான், டிஸ்ட்ரிபியூட்டர் தான். அண்ணாமலை கூட கட்டிக்கிட்டு ஃபோட்டோ எடுத்து வச்சுருந்தார். அந்த ஃபோட்டோ ரிலீஸ் ஆச்சு, ஒரு பொறுப்பு கொடுத்துருந்தாங்க பிஜேபியில். அடுத்தது ஆருத்ரா கேஸில் தேடப்படும் குற்றவாளியாக அறிவிக்கப்பட்ட ஆர்கே சுரேஷ் எங்கன்னே தெரியல, அப்ஸ்காண்டிங். அப்போ எல்லோரும் போயிட்டு, சார் அண்ணாமலையோட ஃபோட்டோ எடுத்து வச்சுருந்தார் சார் கட்டி பூச்சின்னு இறுக்கமாக எடுத்தாங்க சார் ஃபோட்டோ. அப்போது அண்ணாமலை தான் ஒழித்து வைத்திருப்பார் அந்த ஆர்கே சுரேஷ்ன்றதை குற்றம் சாட்டினா அது நியாயமாக இருக்குமா? இன்னொரு கேள்வி கேட்கலாம். கொடநாடு கொலை வழக்கு, கொடநாடு கொலை வழக்கில் இப்போ வரைக்கும் எல்லாம் சொல்கிற விஷயம் இபிஎஸ்க்கு சம்மந்தம் இருக்குது, இபிஎஸ் தான் அதை பண்ண சொன்னது, உள்ள பல விஷயத்தை உள்ளேருந்து எடுத்துகிட்டு வரதுக்காக பிளான் பண்ணப்பட்டதுன்னு எவ்வளவோ குற்றச்சாட்டு முன் வச்சிட்ருக்காங்க. அப்போது இபிஎஸ் ஒரு கொலை குற்றவாளி அப்படிங்கிறத நம்ம ஃப்ரேம் பண்ணி நம்ம அப்படி பேசினால் அது நிதர்சனமான உண்மையாக இருக்குமா? ரெண்டு ஆஸ்பெக்டை பார்க்கணும் மக்களே. எல்லாத்துக்கும் மேலே லெட்ஸ் டேக் ஃபார் எக்ஸாம்பிள் 9/11 அட்டாக் எல்லாருக்குமே தெரியும். ஒசாமா பின் லேடன் தான் மாஸ்டர் மைண்ட். அந்த ஒசாமா பின் லேடன் பிஜேபிலேயோ இல்லை காங்கிரஸ்லேயோ அதிமுகவிலையோ திமுகவிலையோ இல்லை ஏதாவது கட்சி சேரன்னு வச்சுக்கோங்களேன், சேர்ந்துட்டார். கட்சியில் சேர்றப்போ இவன் டெரரிஸ்ட் நம்ம தெரிய போகிறதில்லை யாருக்குமே. அவசரமாகறான், கலையை வச்சுன்னுக்கிறான், அவ்வளோதான், முஸ்லீமு முடிஞ்சு போச்சு, வந்துடுவான், சேர்ந்துப்பாங்க, அவ்வளோதான். சேர்ந்துப்பாங்க. என்ன வேலை பார்க்குறப்பா? சார் நான் வியாபாரம் பண்ணுகிறேன் சார். சரி ஓகேப்பா ரைட் பண்ணு. சார் டொனேஷன் கொடுக்குறேன் சார் கட்சிக்கு. கொடுப்பா ரைட்டு. என்ன பண்ணுறான்? வியாபாரம் பண்ணுறான்னா ஓகே ரைட்டு. இந்த அளவுக்கு தான் அவங்களுடைய அறிமுகம் இருக்கும். 9/11 அட்டாக்கை இன்வெஸ்டிகேட் பண்ணுற சீஃப் FBH இன்வெஸ்டிகேட் பண்ணுறாங்க. இன்வெஸ்டிகேட் பண்ணி பார்த்ததில்ல, எப்பா இதுக்கு மாஸ்டர் ஒசாமா பின் லேடன், அந்த ஒசாமா பின் லேடன் தான் இங்கே அதிமுக மெம்பர் ஆகிறான்னு தெரிஞ்சதுக்கப்புறம் தான் அதிமுக ஷாக்காக இருக்கும். ஐயோ இவனா அப்படின்ட்டு நீக்கிடுவாங்க. உடனே நீக்கினதும் அடுத்தது இபிஎஸ்ஸுக்கும் ஒசாமா பின் லேடனுக்கும் சம்மந்தம் இருக்கிறது, 9/11 அட்டாக்கை பிளான் பண்ணதே இபிஎஸ் தான் அப்படின்னு ஒருத்தவங்க கொண்டு தூக்கி போட்டால் எப்படி இருக்கும் இபிஎஸ்ஸுக்கு? இப்படித்தான் சில்லறத்தனமாக இருக்கிறது இந்த கேஸை பார்க்கப்படுது. ஏன்னா ஒரு விஷயம் மக்களே, நம்ம ஜென்ரலாகவே நம்ம சேனலை பொறுத்தவரை கேசஸ் ரொம்ப டீப்பாக ஃபாலோ பண்ணிட்டுருப்போம். இந்த கேசஸை ஃபாலோ பண்ணுறதுக்குள்ளே இரிட்டேட் ஆகுது நமக்கு. ஏன்னா நேத்தி ஒருத்தன் பேசுகிறான், இந்த மணின்ற ஒருத்தன் பேசிகிட்டு இருக்கான், கேட்டால் ஜேர்னலிஸ்டாமா, நாளை உதயநிதி ஸ்டாலினுக்கு சம்மன் வரும். நம்மளும் பார்க்குறோம், சம்மன் வருமா, என்ன பேசுகிறோம், அவ்வளோ பார்த்தா இஷ்டத்துக்கும் பேசினுக்கிறான். நம்ம ஒன்று என்சிபியோடைய செக் பண்ணி பார்க்குறோம் அஃபிஷியல் பேஜ், அங்கே ஒரு மண்ணும் இல்லை. இடியை செக் பண்ணி பார்க்குறோம், அங்கே ஒரு மண்ணும் இல்லை. எப்படா சம்மன் அனுப்புறோம்னு சொல்கிறீங்க நீங்கள்? நம்மளும் பார்க்குறோம் மக்களே. அதாவது ஜாஃபர் சாதிக்கு அரெஸ்ட் பண்ணி 3 நாள் ஆகி போச்சு. இப்போ தான் அவங்க தம்பிக்கு லுக்கு நோட்டீஸ் கொடுத்துருக்குறாங்க இடிஎன் என்சிபியிலேருந்து. இதுவரையில் என்சிபி யாருக்குமே சம்மன் சர்வ் பண்ண போகிறோன்னு சொல்லவே இல்லை. ஆனால் இந்த யூடியூப் பேசுகிறாங்க, எச்ச புரோக்கர்ஸ் பேசுகிறாங்க பார்த்தீங்கன்னா நம்மளே, இந்த யூடியூப் எச்ச புரோக்கர்ஸு சம்மனாக சர்வ் பண்ணுறாங்க எல்லாருக்கும். உதயநிதிக்கு சம்மன், இவங்களுக்கு ஸ்டாலினுக்கு சம்மன்றானுங்க. யார் கைது போடுறான்னு பார்த்தா இவன் கைது போடுறாங்க பொழுது சம்மனாக சர்வ் பண்ணிருக்காங்க. நம்மளும் இந்த கேஸை ஏதாவது ஒரு நியூஸ் பார்க்குறோமா, டக்குன்னு உள்ளே வந்து பார்க்குறோம், அந்த நியூஸாக இருக்காது இந்த கேஸில் பார்த்தா அந்த கேஸ் ஒன்றுமே இருக்காது, நியூஸே இருக்காது, இவங்களாம் பேசிகிட்டு இருப்பானுங்க.
தமிழை பண்ணிட்டு இருக்கான் பாருங்க, அவன் அதுக்கு மேலே இருக்கான். இவன் ஒரு பக்கம் அவன் சம்மன் அமைச்சுன்னுக்கிறான். எல்லாருமே என்சிபியோடையே ஐஓ ஆகிட்டாங்க மக்களே. மணி ஒரு பக்கம் ஐஓ ஆகிட்டான், தமிழை பண்ணி ஐஓ ஆகிட்டான், சவுசங்கர் ஐஓ ஆகிட்டான். அவன் எச்சபோக்கன்றது வேற விஷயம், ஐஓ ஆகிட்டான். எல்லாரும் ஐஓ ஆகிட்டாங்க இந்த கேஸில். அவன் ஐஓ யூடியூப்பில் பேசவும் பூரா இன்வெஸ்டிகேட்டிங் ஆஃபீஸர் தான் இந்த கேஸில். அவன் சம்மன் அமைச்சுருக்கிறான் நல்லாயிருக்கும், விசாரணைக்கு வாங்கன்னு. குழப்பமாக இருக்காதா மக்களே? யாரை ஒன்றும் தெரிய மாட்டேங்குது வர. தயவுசெய்து என்சிபி கிளியர் பண்ணுங்கப்பா. ஏப்பா நான் தான்ப்பா இந்த கேஸ் ஐஓ, ப்ளீஸ் நான் அமிச்சா மட்டும் சம்மன் அமிச்சா வாங்கப்பா, இவங்களாம் அமிச்சா வராதையும் தயவுசெய்து கிளியர் பண்ணுங்கப்பா. ரொம்ப கஷ்டமாகுதுப்பா, ஃபாலோ பண்ண எங்களுக்கு ரொம்ப தலை சுற்றுதுப்பா ப்ளீஸ். இந்தளவுக்கு ஆகிப்போச்சு மக்களே விஷயம். நிறைய ஆஸ்பெக்ட் ஃபாலோ பண்ண வேண்டியது. உதாரணம் பார்த்தீங்கன்னா, அடுத்த ஒரு விஷயம், அதாவது சம்மன் அனுப்பிச்சிட்டா உனக்கு குற்றவாளியா அப்படின்னு கேட்டால், இப்போ சம்மனை வந்து எப்படி அனுப்புகிறாங்க, எதுக்கு அனுப்புகிறாங்கன்ற கேள்வி இருக்குது. இப்போது சம்மனை விட்னஸாக நீங்கள் வரணும்னு சம்மன் அனுப்பி விசாரித்து விட்னஸ் ஆக்குறாங்களா, இல்லை அக்யூஸ்ட் ஆக்குறாங்களா? ஏன்னா ரெண்டுத்துக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்குது. சம்மன் சர்வ் பண்ணுவாங்க, வந்து விசாரித்தோடனே சார் நீங்கள் இந்த விஷயம் பார்த்துருக்கு. உதாரணத்துக்கு இப்போ லெட்ஸ் டேக் ஃபார் எக்ஸாம்பிள் உதயநிதி ஸ்டாலின் சம்மன் வச்சுக்கோங்க மக்களே. கூப்பிட்டு பேசுவாங்க, சார் எப்படி உங்கள் ஜாஃபர் சாதிக் தெரியும், இப்படி தெரியுங்க, எத்தனை வாட்டி மீட் பண்ணியிருக்காரு. ஏன்னா உதயநிதி ஸ்டாலின் ஒரு மினிஸ்டர், எத்தனை வாட்டி மீட் பண்ணியிருக்காருங்க, என்ன செஞ்சார், செக் கொடுத்தாருங்க, மிஷாங் போயிருக்க அப்பாடு செக் கொடுத்தாரு, என்கிட்ட கொடுத்தாரு, நான் வாங்கிட்டேன். அப்புறம் டொனேஷன் ஒன்று கொடுத்தாருங்க, இது கட்சிக்கு ஃபண்டு கொடுத்தாரு, வாங்கிட்டேன், எவ்வளோ கொடுத்தாரு, இதான் இந்த கொடுத்தாருங்க, அவ்வளோ ரைட் ஓகே, இதெல்லாமே ரெக்கார்ட்ஸ் வச்சுருப்பாங்க. ஓகே ரைட்டு ஃபைன், அவ்வளோதான், எழுதி கொடுத்து போங்க சார், எழுதி கொடுத்து போயிடுவார். கிளம்புங்க, காத்தோட்டம் முடிஞ்சு போச்சு. இதை மட்டும் கூப்பிடான்னு வச்சுக்க மக்களே, அடுத்தது பேசுவாங்க மொத்த பேரும். உதயநிதி ஸ்டாலினை கூப்பிட்டாங்க பற்றியா சம்மன் அனுப்பிச்சு, அவ்வளோதான் போச்சு, உதயநிதி ஸ்டாலின் பதவி விலக வேண்டும் பாங்க. எதுக்கு? விட்னஸாக போனதுக்கா? அடங்கொய்யால. இப்படி தான் மக்கள் இருக்குது இந்த வழக்கும் இந்த கேஸும். விட்னஸாக போனால் உடனே பதவி விலக வேண்டும். அவர் அக்யூஸ்டே இல்லைப்பா இந்த கேஸில், எப்படிப்பா நீங்கள் சொல்கிறீங்க? விலகணும், நாங்கள் சொல்லிட்டோம்ல, விலகி தான் ஆகணும். இந்த யூடியூப் வச்ச புரோக்கர்ஸ். அடுத்த ஒரு கேள்வி கேட்குறாங்க. 2013 பாம்பேலேருந்து மலேசியாவுக்கு மெத்தாம்ஃபெட்டமைனை வந்து கடத்தி கொண்டு போனதில் ஜாஃபர் சாதிக்கு குற்றவாளியாக அறிவிக்கப்பட்டு 2017 அந்த கேஸில் வெளியே வந்திருக்கான். அந்த கேஸில் அவனுக்கு ஜாஃபர் சாதிக்கு அப்பியர் ஆனவர் யார் வக்கீல்னு பார்த்தீங்கன்னா, பிஜேபியுடைய மாநில துணைத் தலைவரான திரு அட்வொகேட் பால் கனகராஜ் அவர்கள் தான். சரி, இப்போ உடனே அடுத்த ஒரு பேச்சு, ஏன் ஜாஃபர் சாதிக் பிஜேபி அனுப்பின ஒரு ஸ்பையாக இருக்கக்கூடாது? அடுத்த ஒரு கேள்வி. எப்பா அவன் ஜாஃபர் சாதிக்கு மும்பையிலேருந்து மலேசியாவுக்கு அமைச்சிருக்கிறான் மெத்தாம்ஃபெட்டமைனை. அப்போது அதனால் அவருக்கு அப்பீரான அட்வொகேட்டு பால் கனகராஜ். அந்த பால் கனகராஜ் அப்படிங்கிறவர் பிஜேபி மட்டும் அப்பீராக கிடையாது, எல்லாருக்கும் அப்பீர் ஆகிட்டு இருக்கார். இன்னும் சொல்லிக்கிற மக்களே, அதான் ஜாஃபர் சாதிக்கை பொறுத்தளவுக்கு டிஎம்கேல ஏன் அவன் சேர்ந்திருக்கான்றதை நம்ம பார்க்க முடியுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த தமிழ்நாட்டில் 2021க்கு மேலே டிஎம்கே இருந்திருந்தாலும், ஏடிஎம்கே இருந்திருந்தாலும், பிஜேபி இருந்திருந்தாலும், காங்கிரஸ் இருந்திருந்தாலும், சுப்பம் யார் சிஎம்மாக இருந்தாலும் அது கட்சி போய் சேர்ந்துருப்பான். எதுக்குனால் இங்கே இருக்கக்கூடிய போலீஸை கைக்குள்ளே வச்சுக்கிறதுக்கு அவன் சேர்ந்துருப்பான். ஸோ கார் போகிறப்போ டிஎம்கே கொடி போட்டுட்டு டிஎம்கேயோட ஸ்டிக்கர் ஒட்டிட்டு அதில் டிஎம்கேல வந்து பொறுப்பாளராக இருக்கான் அப்படின்னால் போலீஸ் கண்டுக்காமல் விட்டுருவாங்க அப்படிங்கிற ஒரே காரணத்தை அவன் சேர்ந்துருப்பான். டிஎம்கேல வந்து இருக்கக்கூடிய எல்லா பொறுப்பாளர்கள்ட்டையுமே உன் கார் என்ன கொண்டு பண்ணுகிற அப்படின்னு தோண்டி பார்க்குறது டிஎம்கே வேலையாக இருக்க முடியாது, அது எந்த கட்சி வேலையாக இருக்க முடியாது. சப்போஸ் இங்கே அதிமுக ஜெயிச்சிருந்தால் அதிமுக உறுப்பினர் ஆகிருப்பாங்க, அங்கே பணம் கொடுத்துருப்பான், பொறுப்பு வாங்கியிருப்பான், கொடி போட்டிருப்பான், ட்ராவல் பண்ணிருப்பான். இங்கே எந்த கட்சி ஆட்சியில் இருக்கோ அந்த கட்சியில் போய் சேர்ந்து இவன் பிஸ்னஸை பெருக்கிக்கணுன்றது மட்டும்தான் அவன் குறிக்கோளாக இருந்திருக்க முடியும். இந்த விஷயத்தை பார்க்கணும் மக்களே. இன்னொரு ஆங்கிள் யோசிச்சு பாருங்களேன். இப்போ உதாரணத்துக்கு நாளைக்கே டிஎம்கே என்ன பண்ணுறாங்க, ஒரு போஸ்டர் அடிக்கிறான்னு வச்சுக்கோங்க, ஒரு போஸ்டர் போடுறாங்க, கூவத்தில் நடந்த குஜால் ஏற்பாடு செய்த இபிஎஸ்ன்னு போகிறான்னு வச்சுக்கோங்க மக்களே. இப்போ இந்த போஸ்டரை தமிழ்நாடு பூரா அடித்து டிஎம்கே ஓட்டுறான்னு வச்சுக்கலாமே. சும்மா இருப்பாங்களா ஏடிஎம்கே? சும்மா இருப்பாங்களா இபிஎஸ்? உடனே என்ன பண்ணுவார், கீச்செறிவாங்க அவன் தொண்டர்கள்லாம் சேர்ந்துட்டு. அடுத்தது ஹைகோர்ட்டுக்கு போவார், இதை பற்றி இப்படி பேசுகிறாங்க, எலெக்ஷன் டைமு அசிங்கமாக இருக்குன்னு பேசுன்னு சொல்லுவாங்க இல்லையா? இதே மாதிரி தான் இந்த வழக்கம் நமக்கு தெரிகிறது.
எப்பா இந்த கேஸில் உதயநிதி ஸ்டாலினும் முக ஸ்டாலினும் கன்விக்ட் ஆகிட்டாங்க அப்படின்னால் நீங்கள் இது என்ன வேணால் பேசலாம். முதல்ல கேஸாக பாருங்கள். டோன்ட் கிவ் யுவர் ஒப்பீனியன்ஸ் இன் த கேஸ். A case can have only facts, not the bloody opinions. இந்த இடத்துல ஜெயலலிதா உயிரோடு இருந்திருந்தால் இப்படி தான் அரசு பண்ணியிருப்பாங்களா? இபிஎஸ் வந்து என்ன ஆயிடுச்சுன்னா, நான் இபிஎஸ் என்னமோ நினச்சேன் மக்களே. ஆக்சுவலாக இபிஎஸ் என்னமோ நினச்சேன். பரவாயில்லப்பா, மனுஷன் அமைதியாக இருக்காரு, இவருக்கு அந்த அமைதியாக இருக்கிறதுனால இவருக்கு அந்த மெச்சூரிட்டி இருக்கோ அப்படின்னு நினச்சேன் நான். ஆனால் இப்போ தான் தெரியுது, ஹீ இஸ் வெரி இம்மெச்சூர்ட், வெரி வெரி இம்மெச்சூர்ட். அதாவது இந்த புரோக்கருங்க யூடியூப்பில் அடிச்சுப்பாங்க பாருங்கள், மாற்றி தமிழ பாண்டியனு, இந்த மணி சவுஷங்க அடிச்சுப்பாங்க பாருங்கள். இப்படி அடிச்சுன்னு உட்காந்துட்ருக்காரு இபிஎஸ். ஒரு கேஸில் இன்னும் எதுவுமே நிரூபணம் ஆகலை, எதுவுமே உறுதிப்படுத்தப்படலை. நோ தகவல் இஸ் கன்ஃபர்ம்டு பை இன்வெஸ்டிகேட்டிங் ஏஜென்சி. அதுக்குள்ளே இவங்க இஷ்டத்துக்கும் பேசி ஃபோட்டோ எடுக்கிறதுனால மட்டும் ஒரு கட்சியோடைய அந்த கட்சியில் இருந்த அந்த ஜாஃபர் சாதிக்ன்றவனுடைய க்ரைமில் பார்ட்னராக இருப்பாங்க எப்படிங்க நீங்கள் சொல்கிறீங்க? ஃபர்ஸ்ட் ப்ரூவ் இட். சி, there should be a point that உதயநிதி ஸ்டாலினோ, முக ஸ்டாலினோ, அன்பில் மகேஷோ, கனிமொழி அவங்களோ யாராவது ஒருத்தவங்க ஜாஃபர் சாதிக்குடைய க்ரைமில் பார்ட்னராக இருக்கிறாங்களா? த பார்ட்னர் இன் க்ரைம், இவன் கடத்தின சூடோஎஃபெட்ரின் கூட இவங்க கூட போயிருக்காங்க, இவன் கம்பெனியில் கடத்திருக்கிறாங்க, இவன் கம்பெனி பண்ணியிருக்கிறாங்க, அப்படி ஏதாவது ஒரு க்ரைமில் பார்ட்னர்ஸ் ஆகிறாங்க நீங்கள் எக்ஸ்போஸ் பண்ணுங்கள். வெரி மச் வி கேன் ஸ்பீக் அபவுட் இட். ஒரு ஃபோட்டோ மட்டும் வச்சுக்கிட்டு இவ்வளவு கேவலமான அரசியல் பண்ணக்கூடிய இபிஎஸ் அவர்களால் எப்படி ஒரு நாட்டையோ ஒரு கட்சியோ நடத்தி கொண்டு போக முடியும்னு சத்தியமாக தெரியல. ஐ டவுட் இட். ஜெயலலிதா உயிரோடு இருந்தால் இப்படி அரசியல் பண்ணியிருப்பாங்களா? என் சிம்பிள் கேள்வி தான் மக்களே. நீங்கள் என்ன வேணால் அரசியல் பண்ணுங்கள், இந்த திட்டம் தப்புன்னு சொல்லுங்கள், அந்த நலத்திட்டம் தப்புன்னு சொல்லுங்கள், ஊழல் நடந்திருக்குன்னு எக்ஸ்போஸ் பண்ணுங்கள். இட்ஸ் ஆல் மேட்டர் ஆஃப் ஃபேக்ட், வெரி மச் நீடட் ஃபார் தி பீப்புள் அண்ட் சொசைட்டி. ஒரு வழக்கு, அந்த வழக்குன்னு விசாரணை ரேஞ்சில் இருக்குது, அண்டர் இன்வெஸ்டிகேஷனில் இருக்குது. அந்த வழக்கை நாங்களாம் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். என்னால் இன்வெஸ்டிகேஷன் என்ன போய்ட்டு நம்ம ஃபாலோ பண்ணிருக்கோம். இந்த சமயத்தை இஷ்டத்துக்கும் அவன் அள்ளி விட்டுட்டு உட்காந்துருக்கான், நீங்கள் போஸ்ட் விட்டு உட்காந்துருக்கிறீங்க. இப்போ என்ன பண்ணுவாங்க, ஏடிஎம்கே ஐடிவிங்க அவன் இஷ்டத்துக்கும் டேட்டாஸை கலப்பிட்டு உட்காந்துட்டு இருப்பான். இப்போ இப்படி பார்க்குறப்போ ஒரு வழக்கு தொய்வடையுமா அடையாதா? இப்போ இந்த வழக்கை ஃபாலோ பண்ணக்கூடிய நபர்கள் என்ன நினைப்பாங்க, என்னடா கர்மாந்திரம் பிடிச்சவங்கன்னு நினைக்க மாட்டாங்க. வி ஆக்சுவலி see these people as jokers. ஒரு வழக்கை டீட்டெயிலாக ஃபாலோ பண்ணக்கூடிய நபர்கள் இவங்களை பார்க்குறப்ப ஐ ஃபீல் as jokers மக்களே. இதில் இபிஎஸ் ஜோக்கர்ஸ் தயவனாக இருக்கிறாருன்றது ரொம்ப அருவறுப்பாக இருக்குது. ஐ நெவர் எக்ஸ்பெக்டட் திஸ் ஃப்ரம் இபிஎஸ். அவர் கொஞ்சம் மெச்சூராக இருப்பார் நினச்சேன் நான். பட் ஹீ இஸ் வெரி மெச்சூர். இந்த யூடியூபர்ஸ் அடிச்சுட்டு உட்காந்துருக்காரு. ஒரு வழக்கை ஃபாலோ பண்ணுவது எவ்வளவு முக்கியம் அப்படின்னால், இந்த ட்ரக்கு சூடோஎஃபெட்ரின் வந்து கடத்தி கொண்டு போயிருக்கான் அந்த ஜாஃபர் சாதிக்கின்றவ. அது மூலிமா என்னென்ன தப்பு நடக்க போகுது, நடந்துகிட்ருக்கு, எப்படி சமுதாயம் பாதிக்கப்படும், இப்போ என்ன உண்மைத்தன்மை இருக்குது, அவனை பற்றியும் இல்லை சமுதாயத்தில் இருக்கக்கூடிய ட்ரக்ஸை பற்றியும் நீங்கள் வந்து அவேர்னஸாக பேசுனீங்கன்னா இட்ஸ் வெல் அண்ட் குட். ஆக்சுவலாக சொல்ல போனால் மக்களே, ட்ரக்ஸு, கஞ்சா இதெல்லாம் இன்றைக்கி நேற்று வரல தமிழ்நாட்டில். இது இந்தியாவிலே சொல்கிறேனே, முக்கியமாக தமிழ்நாட்டில் பல வருஷமாக இருக்குது. 15 இயர்ஸ்க்கு மேலே கஞ்சா இருக்குது. 2 ஆட்சி வந்து மாற்றி வந்தால் போயிட்டுருக்கு. யாரையும் குறை கூறுவதற்கு இங்கே முடியாது. இதை எரடிகேட் பண்ணணும்னால் அதுக்கான சப்ளையை ஸ்டாப் பண்ணுறது முடியாது, அதுக்கான என் ரிசீவரை ஸ்டாப் பண்ணணும். அதுக்கு நீங்கள் ஏதாவது ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்ணுங்கள் ஏடிஎம்கே மூலிமா. கஞ்சா அடிக்டெலாம் கூட்டு வச்சு நீங்கள் ஏதாவது இது பண்ணுங்கள், அவேர்னஸ் மாதிரி கொடுங்க. மெடிக்கல் ரீதியாக அதாவது நீங்கள் வந்து சைக்காட்ரிக்கெலாம் ஏதாவது அவேர்னஸ் கொடுங்க, ஏதாவது கவுன்சிலிங் கண்டக்ட் பண்ணுங்கள். அதுதான் முக்கியம் நாட்டுக்கு. அப்படி பண்ணி ஓட்டு வாங்க ட்ரை பண்ணுங்கள். அதை விட்டுட்டு நீங்கள் வந்து இப்படி போஸ்ட் வச்சு உட்காந்துருந்தீங்கன்னால் வி ஆக்சுவலி ஃபீல் பிட்டி ஆன் ஏடிஎம்கே மக்களே. இதெல்லாம் ஒரு அரசியல் யுக்தின்னு கற்றுக் கொடுத்தாங்க பாரு உங்களுக்கு ஒருத்தவன். அவனை தான் நான் பார்க்கணுன்னு ஆசைப்பட்றேன். எவன்டா அவன் கொஞ்சம் சொல்லுங்கள், யாருன்னு பாருங்கள், பார்க்கணும். இது அரசியல் யுக்தியே கிடையாது. இது சின்ன புலத்தனம், சிறு புலத்தனம். நாளைக்கு கூவத்தூர் மேட்டரையும் கூவத்தூர் நடந்த குஜால் ஏற்பாடு இபிஎஸ்ன்னு போட்டு போஸ்ட் அடித்து ஓட்டினாங்கன்னா அடுத்து நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. மாற்றி கேலிக்கூத்தாக போக தமிழ்நாடுன்ற பயம் இருக்கிறது. இதில் வந்து இந்த மணி, தமிழ பாண்டியன், சவுசங்கர் மாதிரி புரோக்கர் வேலை ஒரு பக்கம், மாரியாஸ்மா புரோக்கர் அடுத்த ஒரு பக்கம். அவன் அதுக்கு மேலே படம் போட்டு காமிச்சு உட்காந்துருப்பான் லூஸ் மாதிரி.
ஃபேக்டை பேசுங்கடா. ஏதாவது ஒரு ஃபேக்ட் எடுத்து வைங்க, ஒரு ப்ரூஃப் எடுத்து வைங்க. ஃபோட்டோத்தெல்லாம் ஒரு ப்ரூஃப்னா அப்போ அண்ணாமலை ஆறுதல் என்ன சொல்வீங்க? நீ ஆகேஷை பற்றி பேசலாமா? என்ன சொல்வ நீ? இட்ஸ் ஆல் கம்ப்ளீட் ஸ்டூபிடிட்டி மக்களே. அரசியல் தலைவர்களும் எச்ச யூடியூப் புரோக்கர்ஸ் மாதிரி பிஹேவ் பண்ணுவது என்பது நாட்டிற்கு மிகப்பெரிய ஆபத்தை உண்டு பண்ணிவிடும். ஃபஸ்ட்டு நம்ம அதை புரிஞ்சிக்க வேண்டியது இருக்குது. அரசியல் தலைவர்கள் கொஞ்சமாவது மெச்சூராக பிஹேவ் பண்ணிங்க. முக்கியமாக இபிஎஸ் அவர்கள், நீங்கள் ஃபஸ்ட் டைம் அரசியல் தலைவராக, நீங்கள் ஒரு கட்சி தலைவராக உருவெடுத்து நீங்கள் ஃபேஸ் பண்ணக்கூடிய ஃபஸ்ட் நாடாளுமன்ற எலெக்ஷன் தனிப்பட்ட முறையில் பண்ண போகிறீங்க, தனியாக பண்ண போகிறீங்க. உங்க கூட யாருமே சப்போர்ட் இல்லை. அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் எடுக்கக்கூடிய ஒரு முடிவும் ஒரு மூவும் கரெக்டாக இருக்க வேண்டும். உங்களோட இம்மெச்சூரிட்டி காட்டிகிட்டு இருக்கு. இப்போ நீங்கள் பண்ணுறது எல்லாமே கம்ப்ளீட் இம்மெச்சூரிட்டி. இதற்கு யார் உங்களுக்கு ஐடியா தராங்கன்னு தெரியாது எனக்கு. பட் கொடுக்கக்கூடவன் வடிகட்ட முட்டால் நான் கன்ஃபார்ம் பண்ணுவேன். அது எச்ச புரோக்கர்கள் மாதிரி நீங்கள் பிஹேவ் பண்ணுவது என்பது உங்கள் கட்சிக்கும் ஆபத்து, இந்த ஸ்டேட்டுக்கும் ஆபத்து, உங்களை நம்பியிருக்க மக்களுக்கும் ஆபத்து நான் சொல்லிக்க விரும்புகிறேன். ஃபஸ்ட் இந்த கேஸை விடுங்கய்யா. இந்த கேஸை அது போக்கு போட்டோம். என்சிபியும் இடியும் விசாரிக்கிட்டோம். சம்மன் கொடுத்துட்டோம். சம்மன் கொடுத்தா குதிக்காதீங்க எல்லாருக்கும். நீங்கள் சம்மன் கூப்பிட்டு விசாரித்து யார் யார் அக்யூஸ்டுன்ற லிஸ்ட்டு கொடுக்கட்டும். அந்த அக்யூஸ் லிஸ்ட்டை வச்சு அதில் டிஎம்கேவோட தலைமை இருக்காங்களா, ஸ்டாலின் இருக்கா, உதயநிதி ஸ்டாலின் இருக்கான்றது அப்புறம் நீங்கள் பேசுங்க ஐயா. ஃபஸ்ட்டு முதல்ல இந்த கேஸ் அதில் தன்மைக்கு போக விடுங்கய்யா. லீவ் த இன்வெஸ்டிகேஷன் ஆஸ் இட் இஸ். லெட் இட் ப்ரொசீட் ப்ளீஸ். நீங்களாம் ஐஓ ஆகிடாதீங்க. ஐஓ ஒருத்தர் இருந்தாலே போதும் ஒரு கேஸுக்கு. 10 ஐஓ இருக்க முடியாது. டூ மச் ஆஃப் குக் ஸ்பாயில் த ஃபுட் அப்படின்னு சொல்லுவாங்க, இங்கே பழமொழி சொல்லுவாங்க. அப்படி தான் இருக்குது இந்த கேஸை பொறுத்தளவுக்கு மக்களே. ஸோ இந்த கேஸ் நம்ம ஃபாலோ பண்ணுறது ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருக்குது பிகாஸ் ஆஃப் திஸ் எச்ச புரோக்கர்ஸ்னு சொல்லலாம். ஸோ ஃபஸ்ட்டு கேஸு நடக்கட்டும். இபிஎஸ் அவர்களே கொஞ்சம் நீங்கள் வேறு ஏதாவது விஷயத்தை பாருங்கள். ட்ரக்குன்னு பிடிச்சிக்கிட்டு இதில் கேவலமான ஒரு ப்ரொமோஷனை பண்ணி நீங்கள் உங்கள் பேரையும் உங்களுடைய டிக்னிட்டியும் உங்கள் மெச்சூரிட்டியும் நீங்கள் அசிங்கப்படுத்திக்கிறீங்கன்றதை இங்கே ஆணித்தமாக சொல்லிக்க விரும்புகிறேன். கூட எவன் அட்வைஸர்னு தெரில, துரத்தி விட்டுருங்க அடிச்சு அவனை. கேவலமாக அட்வைஸ் தான். என்ன நினைக்கிறீங்கன்ற கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள் மக்களே. நன்றி, வணக்கம்.